அரசியல் கூட்டத்தை கூட்டி அதில் சினிமா படத்தை எடுத்து இப்போ வந்து இது வந்து ஒரு டோட்டலாக வந்து ஒரு ஃபோர்ஜரி. இந்த ஃபோர்ஜரி மக்களது நம்பிக்கையின் மீது ஃபோர்ஜரி. மக்களது உன்னை வந்து அரசியல் தலைவராக பார்த்ததுக்கு நீ வந்து நடிகனாக பார்த்துருக்க, அவங்கள ஆக்டராக பார்த்துருக்க. அப்போ வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஜரியை, எப்படிப்பட்ட ஒரு ஒரு துரோகத்தை மக்களுக்கும் உன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்களுக்கும் இழைத்து அவர்களது உயிரை பழிவாங்கி அந்த உயிரை காப்பாற்றக்கூட வழி இல்லாமல் ஓடிப்போன ஒரு நடிகன் தான் அந்த விஜய். எனவே வந்து இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து ஈகோசிஸ்டம், அதாவது நடிகர்கள், அதில் நடித்த நடிகர்கள், அதில் நடித்த டைரக்டரு, தயாரிப்பாளர், டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே வந்து விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது என்பது இந்த ஃபுட்டேஜஸ் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ என்னுடைய சிபிஐ வந்து ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட வந்து ஸ்பெஷல் நீதிபதிகிட்ட இன்னும் விசாரணை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது என்று டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்களெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கு முன்னால் இந்த 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 டேப்பை, இந்த ரெக்கார்டிங்கை அழித்தவங்க மேலே டேம்பரிங் வித் எவிடன்ஸ், அப்போ யாரெல்லாம் எவிடன்ஸை டேம்பர் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரிஜினா புஷ்யானந்த் போன்றவர்கள் எந்த அளவுக்கு அதுக்கு உடந்தையாக இருந்தார்கள், அப்போ எவிடன்ஸை அழித்தது யார், அப்போ எப்படி இவங்க ரெக்கவர் பண்ணாங்க, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது.